வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் நெய் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணீரில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பட்டை துண்டு எடுத்திருக்கேன், 5 to 6 கிராம்பு எடுத்திருக்கேன், 5 ஏலக்காய், கொஞ்சம் காய்ந்த திராட்சை, கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் ஏற்கனவே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட நான் நெய் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறத்துக்கு வரணும். முந்திரி, திராட்சை எல்லாமே பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம 5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 கை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் 1 கப் நாங்கள் ரைஸ் எடுத்தோம் இந்த பாத்திரத்தில். இப்போ அதில் 1.5 கப் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால். இப்போ நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 1/2 கப் தேங்காய் பால் இருக்குது. 1/2 கப் தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இப்போ இதில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தேங்காய் பால் நல்லா வற்றணும், சாதமும் நல்லா வேகணும். இப்போது தேங்காய் பால் நல்லா வற்றிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்க போகிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். விசில் போட வேணாம். அடுப்பை 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. வச்ச பிறகு நமக்கு தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் எல்லாமே நமக்கு நல்லா உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு தேங்காய் பால் நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய வெரைட்டி ஆஃப் சாதம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பங்கச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.